ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வித் பயோட்டின் ரிச் ஃபுட்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் ரெசிபி தான். என்னென்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஆல்ரெடி நான் ஓட்ஸு பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கூடவே உப்பு போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். கூட நான் இன்றைக்கி தயிர் தான் சேர்த்த போகிறேன். போட்டு சாப்பிட்டா எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி எனக்கு இது தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவேன். இதில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஓட்ஸுக்கு இந்த குவான்டிட்டி ஓகே. அப்புறம் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. ஸோ பயோட்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா, பயோட்டிங்கிறது இதில் தாங்க நிறையா இருக்குது. இது பாருங்கள், பம்கின் சீடு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, இது ஃப்ளாக்ஸ் சீடு, இது வந்து ஜியா சீட். ஸோ இந்த 4மே மார்னிங்கில் நான் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். இதை தான் நான் மிக்ஸ் பண்ணிங்கில் போட போகிறேன். ஸோ எல்லாமே போட்டுக்கோங்க. இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் 7:30 7:15 நான் ரெடி பண்ணி வைப்பேன். நான் ஒரு 9 or 9:30 வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். ஸோ அதுக்குள்ளே இது நல்லா ஊறி மிக்ஸ் ஆகிரும். இந்த ஜியா சீட்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும். ஃப்ளாக்ஸ் சீடும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக, அந்த நீங்கள் கடிக்கிறப்ப எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு உப்பு போட்டு தயிர் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். உங்களுக்கு பால் போட்டு ஏதாச்சும் சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுனா நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தின்னு சொல்லிவிட்டு சர்க்கரை போடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து நான் என்னோடய ரொட்டீனில் எடுத்துகிட்டு போவேன் ஆஃபீஸ்க்காக. அடுத்தது இந்த பாதாம் இருக்குது பார்த்திங்களா, நைட்டே நான் ஊற வச்சுருவோம். ஒரு 15 to 20 பாதாம் ஊற வச்சுருவோம். எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்கிறவங்களுக்காக. மார்னிங் அதில் இப்போ நான் கிளம்புறப்ப 7:15 நான் கிளம்பணும். அப்போ வந்து என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால் இன்னும் சின்ன ஒரு பீஸ் ஆப்பிளும் ஒரு 4 பாதாமும் எடுத்து வச்சுருக்கு போகிறப்ப சாப்பிட்டு போகிறதுக்காக. ஸோ மார்னிங் ரொட்டீன் எப்போயுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பயோட்டின் ரிச் ஃபுட்டு எடுக்கிறப்ப நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் நிறையா இருக்குன்றாங்க. ஸ்கின்னில் வந்து பேச்சஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதெல்லாமே வந்து பயோட்டின் கம்மியாகிறதுனால கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக இது எடுக்கிறப்ப, பயோட்டின் ரிச் ஃபுட் நீங்கள் எடுக்கிறப்ப நமக்கு ஸ்கின்னும் ஹேரும் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். க்ரோத்துக்கிறத விட நல்ல ஒரு ஹெல்தி ஒரு லுக்கில் இருக்கும் நமக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மார்னிங் நம்ம எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும். இந்த பயோட்டின் ரிச் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். பார்த்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கின் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக ஆரம்பிக்கும். நீங்கள் ரெகுலர் எடுக்கணும். நீங்கள் டெய்லி எடுக்க முடியலனா பரவாயில்ல, ஒரு வீக்லி வந்து 3 to 4 டைம்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய மல்டிவிட்டமின் சாப்பிடுவோம், அயன் ரிச்சுக்கு நிறையா சாப்பிடுவோம். அந்த மாதிரி டேப்லெட்டாக போகிறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் உங்களால் ஃபுட் ஐட்டமில் நீங்கள் என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்து பெனிஃபிட் எடுத்துக்கோங்க.